நீ சொல்லுங்க நீ 5 5 போறியா டேய் நீ வாங்க தக்காளி வாங்க ஓடா போசங்க தேங்குடா நீ சொல்லுங்க போதுங்க அது நீங்க கூட ஒன்னு கொடுங்க ரெண்டு பிஸ்கட் கொடுங்க ஒண்ணு வேண்டாம் ரெண்டு கொடுங்க அப்பதான் யாரு பஸ் சாப்பிடாம கண்டுபிடிக்க முடியும் ரெண்டு கொடுங்க அப்பதான் யாரு வேகமா சாப்பிடாம கண்டுபிடிக்க முடியும் இதோ மிக சிறுமிகளுக்கான பிஸ்கட் கடித்து சாப்பிடப்பட்டு காலை 6 மணிக்கு அருமையான முறையில் நடைபெறும் சிறுமிகளுக்கான பிஸ்கட் கடிக்கும் போட்டி காத்தடிச்சுனா ரிட்டர்ன் வாங்கப்பா காத்தடிச்சுனா ரிட்டர்ன் வாங்க உங்க முகங்களை சுழித்து பிஸ்கட்டை மெதுவாக நகர்த்தும் இதோ சிறுமிகளுக்கான பிஸ்கட் கடிக்கும் போட்டி ஆட பெண்களுக்கான பிஸ்கட் கடிக்கும் போட்டி இது முதல் போட்டியாளராக கவிதா பிஸ்கட் கடித்த எல்லாத்துக்கும் பரிசு உண்டு பிஸ்கட் கடித்த எல்லா கிட்ட வந்துச்சு மீன் வெட்டுமே வாய் வெட்டு வரும் அவ்வளவுதான் எப்ப வாயில நடுவராக வேல்முருகன் அவர்கள் நடுவில் நினைக்காதுங்க வேல்முருகன் அவர்கள் வருகிறதுலாம் எல்லாரும் சாடின பிறகு உங்களுக்கான அடுத்த வாய்ப்பு வழங்கப்படும் லியானா இப்போ ஒன்னவங்க மட்டும் அடுத்த வாய்ப்பு கொடுங்க. இப்போ பின்னாடி இருக்கக்கூடிய அந்த 5 பிள்ளைங்களும் பெரிய பிள்ளைங்க அவங்களுக்கு அடுத்த செட்டா வச்சுக்கலாம். கரெக்டா தரம் பாத்துங்க. இப்போ மட்டும் சொல்லவே அரை கிலோ தரம்தே சொல்லவே இல்ல. என்ன சொல்லல? லைன்ல சொல்லிட்டாங்க. மாத்தி அனுப்பி விடுறது நவீன். லைன்ல பாருங்க. குழந்தைகளை அனுப்பி விடு. ஷாஷினி அப்படியே இரண்டாவது பரிசு டேஷா வர அந்த லைன் நேரா விட்டுரு. ஃபர்ஸ்ட் இருக்கிற லைன் விட்டுரு. ஒரு நிமிஷமா வரலாம். அந்த செகண்ட் லைன்ல உங்க லைன் நேரா நில்லுங்கம்மா. வரலாம். வண்டி கொண்டு போடணும். நான் போயிட்டு வரேன். ஏதோ லாட்டி செகண்ட் ரோடு அடுத்து வரலாம். அடுத்தது வரலாம். நெக்ஸ்ட் கிளியர்மா அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் நினைக்கிறேன். ஓ சரி இப்போ படிப்போமா. இரண்டாவது வாய்ப்பு வடிவா சிவனி எட்ரோலோ அடுத்த சிறுவர்களுக்கான லஞ்சம் நிலம் போங்க முடிஞ்சா எல்லாத்தையும் முடிஞ்சா சின்ன பிள்ளை பெரிய பிள்ளை எல்லாம் முடிஞ்சா இரண்டாவது வாய்ப்பு லாஞ்சம். அடுத்து வரலாம். அடுத்தது ஃபர்ஸ்ட் செகண்ட் அவ்வளவுதான். அடுத்த ஸ்டேஜ் மண்ணு எங்க இருக்கு? ஒரு 40 அடி தாண்டி இருக்கா. இங்க இருந்து தாண்டி இருக்கா. லைன் அங்க இருக்கு.
ஓகே லைனா ஒரு ஆள் போடு சுனில் ஒரு ஆள் தெளிவா போடுங்க ஒரு குச்சி இருந்துங்க ஏய் வேல்முருகன் ஓடியா லைன் போய் ஓடியா ஓகே அடுத்து போ யாருமையான தாடுதல் மண்ணை ஓடுமுக கால் பேர் ஹரிச என்ன அடுத்த இதோ சரண் 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 ஆரம்பி அடுத்தது வா அடுத்த வா இதோ சுகேஷ் வேகமாக ஓடி வருகிறார் வர வேகத்தில் ஆனா ஃபாஸ்ட் நெக்ஸ்ட் அடுத்தது ஃபர்ஸ்ட் யார் செகண்ட் யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் அத லேசா ஒதுக்கி விடுங்க ஃபர்ஸ்ட் பாடிட்டு செகண்ட் அனுப்பி ஃபர்ஸ்ட் பாடிட்டு செகண்ட் அனுப்பி விட்டுரு தலியா இது கௌதம் சரி மூணாவது இருக்கு கூட ஒரு வாய்ப்பு உண்டு மண்ணோட தள்ளுங்க விட்டே இருக்கு தள்ளி விடு அப்படியா அடேஷ் போலாம் ஒரு நிமிஷம் எத்தனை நிமிஷம் டா பையா சரியா சரி நவீன் பரவா ஹரிஷ் ஏதோ ஹரிஷ் அழகான தாண்டுகிறார் அருமையான பையன் நல்ல பையன் ஆனா பையன் ஃபர்ஸ்ட் வரல வருவான் பாருல ஹரிஷ் அடுத்த இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கு ஹரிஷுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு தட்டு நிறைய இருக்கா பெரிய தட்டு வேணுமா அதுக்காண்டிதான் தாண்டியா தம்பி ஜல்ல போறா ரெடி சரி வா இதோ சரண் மீண்டும் சரண் வா இதோ ஜி.கே. மணிகண்டன் அவர்களின் புதல்வன் சுகேஷ் செகண்ட் தான் இருக்கா வீடிங் இப்போ அதுமே செகண்ட் காட்டிக்கா மேடா கௌதம் இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து யாரு நீ செகண்ட் யார் இருந்தா கௌதமா தேடு இவன் தான் இப்போ தேடுதானா போ அவன் வாய்ப்பு தான் ஓடிப்போ மண்ணை மல்லத்து போடுங்க ஒரு நிமிஷம் அப்படியா மீண்டும் கௌதம் சரி வரலாம் ஹரிஷ் உங்களுக்கு இது கடைசி வாய்ப்பு ஐயோ கொஞ்சம் லேட் ஆகி போச்சு கௌதம் கொஞ்சம் ஆயிட்டோம் சுண்ணாம்பு கௌதம் சுண்ணாம்பு அதுலயும் ஹரிஸ் தான் சுண்ணாம்பு அதனால ஹரிஸ் தான் அப்படியா இல்ல அப்படியே சரண் இதோ மீண்டும் மூன்றாவது வாய்ப்புக்காக சரண் இல்ல முடியல இது மூணாவது வாய்ப்பு முடியல சுரேஷ் உங்களுக்கு இது மூன்றாவது வாய்ப்பு ஃபர்ஸ்ட் ராஜராமன் ரெண்டாவது கௌதம் மூன்றாவது அவன் லவனேஷ் இதோ இன்னும்
போ உனக்கு 2 வாய்ப்பு இருக்கு. லவ்னேஸுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. கௌதம் முன்னிலையில் வந்துள்ளார். மீண்டும் லவ்னேஸ். அதே சேம். பாத்து இன்னும் ஒரு வாய்ப்பு. இன்னும் ஒரு வாய்ப்பு. இன்னும் ஒரு வாய்ப்பு. இல்லைன்னா அவர் கவனமா பொறுமையா சாருங்க. கரெக்டா அடி ஒரு அடிக்கு ஜம்ப் பண்றான். ரெண்டாவதானா அவர் 2 பேருமே கௌதமும் ஃபர்ஸ்ட் தான், அவனும் ஃபர்ஸ்ட் தான். ஆமா, அவனுக்கு செகண்ட். யாருக்கு? அவனுக்கு.